வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நாம் வீட்டிலேயே எப்படி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி ஷாம்பூ செய்யலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. யூஸ்வலாக வந்து சோப் பார் செய்கிறோம் அப்படின்னா சோடியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுவோம். இதுக்கு வந்து நம்ம பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு 50 கிராம் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுறதுக்கும் நான் வீடியோவில் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்கிற அளவு தான் கரெக்டு. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் 2-3 எக்ஸ்பெரிமெண்ட்க்கும் சேர்த்து தான் இந்த பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்ததாக வந்து டிஸ்டில்டு வாட்டர் 100 ml வந்து நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்ணுறோமோ அதை விட டபுளாக வாட்டர் வந்து யூஸ் பண்ணணும். எப்போவுமே டிஸ்டில்டு வாட்டர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணணும். இது வந்து சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி ரொம்ப ஹீட்லாம் இருக்காது, ஓரளவுக்கு ஹீட்டாக தான் இருக்கும். அதுவும் சீக்கிரமாக ஆறிடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் க்ளவுஸ் போட்டு யூஸ் பண்ணுங்கள், ஏன்னா கையில் பட்டால் எரிச்சல் வரும், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம டபுள் பாய்லர் மெத்தடில் நம்ம ஒரு அடிகனமான பாத்திரத்து மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம இந்த ஷாம்பூ வந்து மேக் பண்ணலாம். கோகோனட் ஆயில் வந்து தேங்காய் எண்ணெய் 120 ml வந்து நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அதிகமான குவான்டிட்டியில் செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை விட டபுளாக நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டபுளாக எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து 50 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக வந்து நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த லை வந்து 60 ml வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது எல்லாத்தையுமே வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணணும். உங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ரெடி ஆகணும் அப்படின்னா நீங்கள் வந்து டைரெக்டாகவே இதை வந்து ஹீட் பண்ணலாம். பட் சிம்மில் வச்சு தான் நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருந்து பார்த்து தான் நம்ம வந்து இதை செய்யணும், இல்லைன்னா சீக்கிரமாக வந்து அடி பிடிச்சிரும். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறதுக்கு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். சோடியம் ஹைட்ராக்சைடு மாதிரி இது கிடையாது, அதை விட பவர் கொஞ்சம் கம்மி தான். அதனால வந்து நம்ம இதை வந்து எலக்ட்ரிக் பீட்டரில் வந்து நான் இப்போ பீட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்க் வச்சு நீங்கள் பீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இதை கொஞ்சம் ஆற விட்டு மிக்சியில் வந்து ஒரு 2-3 தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆற விட்டு மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்லா கட்டி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா நெய் ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. ஸோ இதோட பீட் பண்ணது போதும். இதுக்கப்புறம் நம்ம கன்சிஸ்டன்சி, இப்போது இது வந்து எக்ஸஸாக ஆயில் ஏதாவது மிக்ஸ் ஆகாமல் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. நெய் பதத்துக்கு, நெய் காய்ச்சிறப்போ இருக்கிற பதத்துக்கு தான் வந்து இது நமக்கு கிடைக்கும். இப்போ அடுத்ததாக வந்து இதை நம்ம இன்னும் நல்லா குக் பண்ணணும். அப்போது டபுள் பாய்லர் மெத்தடில் நீங்கள் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க, இல்லைன்னா டைரக்ட் ஹீட்டே பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இது மொத்தமாக ரெடி பண்ணுறதுக்கு வந்து 30 to 40 மினிட்ஸ் மேலேயே ஆகும். எனக்கு வந்து கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ் ஆகிடுச்சு ரெடி ஆகிறதுக்கு. ஸோ நான் வந்து 2-3 தடவை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் நான் கடைசி இந்த ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ மீதி ஆயில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை ஃபில்டர் பண்ணிடுங்க. நமக்கு இது குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றது வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது, ரெடி ஆகிடுச்சா இல்லையா அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஜாப் டெஸ்ட்டுன்னு வந்து ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ கொஞ்சமாக நம்ம அந்த சோப் மிக்ஸ் எடுத்து தண்ணி ஊற்றி பார்க்கணும். ஸோ தண்ணி ஊற்றி பார்த்து அது வந்து கரையாமல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தண்ணியில் வந்து அந்த கலர் மாறாமையும் கரையாமையும் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து இது ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதில் நமக்கு எக்ஸஸாக ஆயில் இருந்தாலும் அப்படியே தெரிஞ்சிடும். அந்த எக்ஸஸான ஆயிலை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு மீதி இருக்கிறதுல மட்டும் நம்ம ஹாட் வாட்டர் 100 ml வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுதான் வந்து நமக்கு ஃபைனல் ப்ராசஸ்.
இது வந்து நம்ம நல்லா ஊற விடணும். இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க, சுத்தமாக ஆஃப் பண்ணிவிட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் வரையும் இது வந்து கரையிறதுக்கு டைம் எடுத்துக்கும். ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு லோஷன் மாதிரி வரும். அதுக்கப்புறமா இதில் நமக்கு வேணுன்ற பர்ஃப்யூம் வந்து ஒரு 20 ml வரையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். வெண்ணெய் செய்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஃபீல் தான் இருக்கும். ரொம்ப ஜாலியாக இருக்கும் இது செய்யும்போது. நமக்கு ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருக்கும். எப்படி ரிசல்ட் வருமோ என்னமோ அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எனக்கு வந்து ரிசல்ட் நல்லாவே வந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, அதே நேரத்தில் கட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஷாம்பூவோட பதத்துக்கு இருக்கணும். அந்த பதம் வர அளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அந்த கரண்டி வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். அந்த அளவுக்கு நமக்கு இது வந்து நல்லா கரையணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு லோஷன் மாதிரி வந்திருக்கு இல்லையா? இதுதான் நமக்கு ஃபைனல் ப்ராடக்ட். ஷாம்பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து வெயிட் பண்ணலாம் தேவையில்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம நிறைய நேரம் குக் பண்ணதுனால இதில் நம்ம ஆட் பண்ண கெமிக்கல் எல்லாமே வந்து அதோட பவர் வந்து சுத்தமாக போயிருக்கும். அதோட பதம் மட்டும்தான் நமக்கு ரிசல்ட்டாக வந்திருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது கோகோனட் ஆயிலில் வந்து செஞ்சது. கொஞ்சம் நேரம் கழித்து கீழே வந்து லிக்விட் வந்து தனியாக இருக்கும், மேலே தனியாக வரும். ப்ராடக்ட் நம்ம செய்கிறது வந்து ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோமோ அப்படின்னு நினைக்காதீங்க. பொதுவாகவே கெமிக்கலை பொறுத்த வரையும் பெரிய பேட்ச் பண்ணுறது அப்படின்னா கூட அவங்களுக்கு இந்த அளவுக்கு தேங்க தான் செய்யும். கீழே வந்து தேங்கி நிற்கும். அது எந்த காரணமாக வேணாலும் இருக்கலாம். இதர் வாட்டர், அதாவது தண்ணி ப்ராப்ளமாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா கெமிக்கல் வந்து செகண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட கீழே வந்து அடி தங்கும். கவலைப்பட வேண்டாம். நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஷேக் வெல் பிஃபோர் யூஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது ஏன் போட்டிருக்காங்க அப்படின்னா கீழே வந்து அடியில் தேங்கி இருக்கிறது நல்லா மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க அப்படின்றத வந்து இன்டைரக்டாக அதை வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ண வேண்டாம். இப்போ இதில் நமக்கு எவ்வளோ நுரை வருது அப்படின்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். நார்மலாக நம்ம ஷாம்பூ வந்து கையில் வச்சு தேய்ச்சா எந்த மாதிரியான கன்சிஸ்டன்சி இருக்குமோ, எந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரியே ஃபோமும், அதாவது நுரையும் அதே மாதிரியே வருது. உங்களுக்கு இதில் கலர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நுரை பாருங்கள், சூப்பராக வருது. நார்மல் ஷாம்பூவில் வந்து பார்த்தீங்கன்னா SLES மாதிரியான கெமிக்கல்ஸ் வந்து நுரை வர்றதுக்காக ஆட் பண்ணுவாங்க. ஸோ கடையில் விற்கிற ஷாம்பூவில் வந்து சுத்தமாக ஆயிலே சேர்க்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் தான். பட் இது வந்து நம்ம வீட்டில்
ஆயில் சேர்த்து நமக்கு வந்து நேச்சுரலான மெத்தடில் வந்து நம்ம வீட்டிலேயே வந்து இதை செஞ்சுக்கலாம். இதை நீங்கள் கொஞ்சமாக இப்போ நான் சொன்ன மெஷர்மெண்ட் வரையும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது செட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் இதை கண்டினியூ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே வந்து நீங்கள் டபுள் பண்ணி நீங்கள் இதே மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வேறு இதை பற்றின எந்த டவுட்ஸாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன்.